Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் மேக்கப் லுக் அண்ட் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் அண்ட் நான் வந்து ஒரு பிங்க் சாரி வித் ஒரு வயலட் மாதிரியான ஒரு பிளவுஸ் போட்டிருக்கேன் அண்ட் மைவிழி கேலரியாலேருந்து இந்த நெக் செட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த மேக்கப் பண்ணணும்னு தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் குட் வைப்ஸோட ஆர்கன் ஹைட்ரேட்டிங் டோனர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஸ்ப்ரே டைப்பில் இருக்கும். இந்த ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் நார்மலாக என்னோட ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா காட்டன் பேட் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து எனக்கு ஓகேங்கிறதால இப்படி பண்ணுறேன். அடுத்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறது. ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் அண்ட் இதை போட்டு என்னோட ஃபேஸ் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. மேக்கப் சூப்பராக பிளெண்ட் ஆகுது அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்கின்னும் ஆயிலியாக தெரியாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு மேக்கப் போடுறதுக்கு. அடுத்து பர்பிளோட ட்ரூ ஜுவல் கோல்டு பிரைமர் யூஸ் பண்றேன். இது போட்டு என்னோட ஃபேஸ்ல நார்மலா அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ரொம்ப நாள் நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. அடுத்து I-AmsterDAMNோட ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்றேன் அண்ட் இந்த கரெக்டர் யூஸ் பண்ணி என்னோட கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே எனக்கு எங்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலி பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஹோல் ஃபேஸே நான் கவர் பண்ற மாதிரி ஆயிடுது. என் நெத்திலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் ஃபேஸ் கலரோட நெத்தி கொஞ்சம் எனக்கு வந்து டேன் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நான் அப்ளை பண்ணுறேன். இதெல்லாமே அப்ளை பண்ணி நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணுவேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது இந்த ஆரஞ்சு கரெக்டாக ரொம்ப ஸ்பாஞ்சில் அப்சர்வ் ஆகிடுது. ஸோ அதனால் ப்ரஷ் வச்சு நான் இந்த ஹோல் ஃபேஸையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பொங்கல் எப்படி போகுது உங்களுக்கு? எல்லாரும் பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகிட்டிங்களா என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஸ்டேக் ஒர்க்கியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை வச்சு ரொம்ப லைட்டாக செட் பண்ணுறேன். அதிகமான பவுடர் போட்டுறாதீங்க, ரொம்ப மைல்டாக தான் நான் போடுறேன். அடுத்து வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் டெசர்ட் பேஸ் இதோட ஷேட் அண்ட் இதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நான் ஒன் சைடு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இன்னொரு சைடு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் எனக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஃபினிஷ் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பேஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி போட்டு இது பிடிச்சதுக்கப்புறமா நான் அகைன் இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி எடுத்து அந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி டாட் வச்சுட்டு அகைன் நான் பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு கம்ப்ளீட் மேட் ஃபவுண்டேஷன். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரைனா இந்த ஃபவுண்டேஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்கள் ஸ்கின் நார்மல் இல்லை ஆயிலி இல்லை காம்பினேஷனாக கூட நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். காதுலலாம் போடுறதுக்கு நம்ம மறக்கவே கூடாது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஆரஞ்சுலாம் வெளியில் தெரியுற மாதிரி இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அதிகமாக நான் போட்டு சேம் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கூட நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். பட் கடைசியில் ஒரு வாட்டி ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஃபவுண்டேஷன் நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ நெத்தியில் எல்லா இடத்துலையும் போட்டு நான் சேம் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக் அண்ட் காதையும் நான் விடலை. ஸோ நெக்லையும் காதுலையும் கூட சேம் ஃபவுண்டேஷன் போடுறேன். பட் ப்ரஷ் வச்சு நான் போடுறேன். ஏன்னா ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வந்து நெக் அண்ட் காதில் போடும்போது அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் உறிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரஷ் வச்சு போடும்போதே நமக்கு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். அடுத்து ஸ்டேக் ஒர்க்கியோட இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே டார்க்கஸ்ட் ஷேட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இதை வச்சு நான் கான்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது வந்து என்னுடைய சீக் போனுக்கு கொஞ்சம் கீழே, என்னோட ஜா லைனில், நோஸ்க்கு சைடில், அதுக்கப்புறம் என் நெத்தியில் வந்து நான் போடுறேன். அண்ட் கொஞ்சம் டபுள் சின் ரொம்ப லைட்டாக எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துலையும் நான் போடுறேன். இதெல்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கான்டோராக தெரியுங்கிறதுனால. அடுத்து NYBயோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எல்லா ஷேட் டீட்டெயில்ஸுமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணேன் அண்ட் அதோட ப்ரைஸ் டீட்டெயில், இப்போ என்ன ஆஃபர் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த NYB கன்சீலரை வந்து நான் என்னோட கண்ணு கீழே போடுறேன். இது என்னை விட கொஞ்சம் லைட்டர் ஷேட், சொன்னாலும் என்னோட அண்டர் ஐயை ஃபுல்லாகவே பிரைட்டன் பண்ணும். அண்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா நான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்படி பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக தெரியாமல் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி இருக்குது. ஸோ என்னுடைய கான்டோர் ஹைலைட் எல்லாத்தையும் நான் ஒன்றா பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹைலைட்டர் ஷேடை பார்த்தீங்கன்னா நான் கான்டோர் போட்டேன் இல்லையா என்னுடைய சீக் போனுக்கு கீழே, அதுக்கு கீழே கொஞ்சம் போடுறேன். இந்த மாதிரி போட்டு பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸ் நல்ல டிஃபைன்டாக இருக்குது. ஒரு ரிவர்ஸ் கான்டோரிங் சொல்லுவோம். ஸோ நான் நார்மல் கான்டோரிங்கும் பண்ணி ரிவர்ஸ் கான்டோரிங்கும் பண்ணுறேன். இது ரெண்டும் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் நான் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே நான் பண்ணேன். அண்ட் என்னோட நெத்தியில் நான் போட்டிருந்தேன்ல இந்த கான்டோர் ஷேட், அதையும் நான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்புறம் என்னோட மூக்குக்கு நடுவில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல அதே NYB ஷேடை வந்து நான் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஐ மேக்கப் நம்ம போட போகிறோம். நல்ல ஒரு ட்ராமாட்டிக்கான ஐ மேக்கப்பை நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஐஸ் நல்லா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். அதுக்காக நான் சேம் NYBயோட கன்சீலரோட கண்ணுக்கு மேலே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ நிறைய கன்சீலர், கான்டோர், ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருப்போம். எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணுற சேம் ஸ்பாஞ்ச் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல சீம்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம கான்டோர் பண்ணது, ஹைலைட் பண்ணது தனித்தனி கோடாக தெரியாது. ஃபவுண்டேஷன் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேக் ஒர்க்கியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் அதை வச்சு என்னோட
அண்டர் ஐ என்னோட டீ ஜோனை வந்து நல்லா நான் செட் பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப நான் கான்சென்ட்ரேட் பண்ணல, என்னோட ஃபேஸ் ஆல்ரெடி ட்ரைங்கிறதுனால இன்னும் நான் ட்ரை ஆக விரும்பல. அண்ட் எனக்கு அந்தளவுக்கு மேட் லுக்கும் பிடிக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாகவே செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஐஷேடோனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஐப்ரோ கிட்டும் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு ஐப்ரோஸை நான் நல்லா ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோஸ்க்கு நீங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்காக செம்ம டார்க்காக போயிடாது, கொஞ்சம் சட்டிலாக இருந்தாலும் அந்த லுக் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டும் ஐப்ரோஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போய் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட இன்னொரு ஐப்ரோவையும் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஐப்ரோஸ் தான் வந்து மேக்கப்பில் ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபேஸஸ் கனடாவோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் இருந்து இந்த ஒரு பர்பிள் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பர்பிள் ஷேட் ரொம்ப ஒரு சூப்பரான ஷேட். இதை வச்சு என்னுடைய ஐயோட இந்த அவுட்டர் கார்னர் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நான் வந்து நல்லா டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அதுவும் நான் ரொம்ப பிளெண்ட் பண்ணல, இனிஷியலாக நல்லா டெபாசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஸ்மட்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இந்த பர்பிள் கலர் வந்து என்னோட ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து சேம் பேலட்லேருந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். அண்ட் கொஞ்சம் பெரிய ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். ஸ்மட்ச் இந்த சென்ஸ் பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது, அதனால அது எல்லாமே தெரியாமல் கொஞ்சம் அது நல்லா டிஃப்யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அண்ட் அகெயின் நான் அந்த பர்பிள் எடுத்து கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த பர்பிள் கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம், அது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால. அடுத்து என்வேபியோட பிளிங்கிங் ஐஷேடோவில் நான் இந்த குயின் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு லைட் பிங்கிஷ் ஷேட் மாதிரி இருக்கும். சாரியில் வந்து பிங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த லைட் பிங்க் ஷிமரி ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நான் ஃப்ளாட் ஷேடட் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐலிட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த பிங்க் அண்ட் வயலட் சேர்ந்து ஒரு சூப்பர் கலர் வரும். அடுத்து ஃபால் அவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபால் அவுட்ஸை வந்து நான் ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்துகிட்டு நான் இந்த ஒரு மாதிரி அவுட்டர் கார்னரில் மட்டும் கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதை ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்படி போடும்போது நான் ஐலைனர் போடலைனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து அகெயின் நான் இந்த பர்பிள் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு என்னுடைய கண்ணுக்கு கீழே நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம நார்மலி ஐஷேடோ கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தாது, கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம காஜல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹோல் லுக்கே கம்ப்ளீட் ஆகும். ஸோ கண்ணு கீழேயும் பர்பிள் ஷேடை போட்டு ஸ்மட்ச் பண்ணுறேன். அடுத்து என்வைபையோட த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ காஜல் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே லைட்டாக நான் ஸ்மட்ச் பண்ணி விடுக்கிறேன். இந்த காஜல் நல்லா சூப்பரான ஒரு காஜல், கம்மி ரேட்டில் சூப்பர் காஜல். என்னோட அப்பர் வாட்டர் லைன்லையும் நான் காஜல் போடுறேன். அப்படி போடும்போது நம்ம ஐஸ் ஃபுல்லராக தெரியும், நம்ம கண்ணு நல்லா பெருசாக அழகாக தெரியும். இன்னொரு விஷயம் நம்ம பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்குலர் ப்ரஷ், சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அந்த காஜல் அப்படியே கொண்டு போய் கண்ணுக்கு விங் மாதிரி ஒரு ரிவர்ஸ் விங் லைனர் மாதிரி வரைகிறேன். அப்படி வரையும் போது செம்ம கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஃபேஸஸோட இந்த அல்டைம் ப்ரோ ப்ளஷ் ஹைலைட்டர் எல்லாமே இருக்கும், அதில் நடுவில் இருக்கிற இந்த ப்ளஷ் மட்டும் எடுத்துகிட்டு நான் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் வந்து ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் சைட்லையும் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ரோஸ். அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக மூக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறோம். எனக்கு உண்மையாகவே அந்த ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது நான் சேம் அதே பேலட்டர்னு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். அந்த ஹைலைட்டரை நான் வழக்கம் போல் என்னோட சீக் போனில், என்னோட சின்னில், என்னோட நோஸ்க்கு நடுவில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ ஹைலைட்டர் போடும்போது என்னோட லுக் வந்து சீரியஸ்லி கம்ப்ளீட் ஆகும்போது செம்மையாக இருக்கும். என்னோட ஃபேவரட் பார்ட்டே ஹைலைட்டிங் தான். ஸோ அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் கனடா அல்டைம் ப்ரோலேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் லிப் கிரையான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அடுத்து இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் லிப்ஸை, அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க் ஷேட். நான் நார்மலாக எனக்கு இவ்வளோ டார்க் ஷேட்ஸ் போட பிடிக்காது, பட் இந்த லுக்குக்கு வந்து இவ்வளோ டார்க்காக போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வச்சு நல்லா என்னோட லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக். இதுலேயே வந்து நல்ல லைட் ஷேட், நியூட் ஷேட், ரெட்டுன்னு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்டேக் ஒர்க்கி லைனர் யூஸ் பண்ணுறேன். என்னோட மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐலாஷஸும் வச்சுட்டு கடைசியாக ஐலாஷ்க்கு மேலே வந்து இந்த ஸ்டேக் ஒர்க்கி லைனரை வந்து லைட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி யூஸ் பண்ணும்போது அதில் இந்த ஒயிட் கலர் க்ளூ கலர் வந்து வெளியே தெரியாது அப்படிங்கிறதுனால இதை வச்சு நான் விங்லாம் வரையில ஜஸ்ட் அந்த க்ளூவை மறைக்கிறேன். அடுத்து பர்பிளோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி என்னுடைய லேஷையும் அந்த ஐ லேஷ் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து நான் அந்த மஸ்காராவை அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் என்னோட லேஷ் தனியாக தெரியாது, இது ஒரிஜினல் லேஷ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ என்னோட ரெண்டு கண்ணிலையும் அதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் நான் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ எனக்கு அவ்வளோ டார்க் சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதனால NY by Runway லிப்ஸ்டிக்லேருந்து பீக்கபூ ஷேட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய நான் இந்த லிப்ஸ்டிக் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை என்னோட லிப்ஸ் நடுவில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த பிங்க்கும் லைட்டாக கிடைக்குங்கிறதுனால. ஸோ இவ்வளோ தான் இந்த லுக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அண்ட் அப்புறம் பார்க்குறேன். பாய்.